ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியாக ஒரு ஸ்டோரி கேட்கலாமா? ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் பாதுகாப்புன்றது ரொம்ப அவசியம் தானே, எல்லா விஷயத்துலையுமே தான். ஸோ எனக்கு டைகர் வந்து பாதுகாப்பாக உட்காந்துட்ருக்கு பாருங்களேன். இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெளியே நிற்கிது பார்த்தீங்களா வண்டி, இது என்னோடய உழைப்பில் இப்போ தான் வாங்கினேன். இந்த வண்டி வாங்கும்போது கூட எல்லாம் சொன்னாங்க, வண்டியே ஓட்ட தெரியாது, ஃபஸ்ட்டு வண்டியை நீ தள்ளு, கொஞ்சம் தூரம் தள்ளின்னு போ, அதுக்கப்புறம் வந்து நீ ஓட்டலாம், அதுக்கப்புறம் வாங்கலான்னாங்க. நான் ஒரே நாள் தாங்க தேடி பார்த்து பிடிச்சி செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டியை வாங்கிட்டு இப்போ ஓட்டுறேன், நல்லாவே ஓட்ட கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை குறை சொல்கிறதுக்குன்னு 1000 பேர் இல்லை 10,000 பேர் கிளம்பி வருவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கினோன்னா நம்ம வளர்ச்சி எங்கேயுமே போகாது, அப்படியே தான் இருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த கடையில் கூட, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம தனியாக இருக்கோம், லேடிஸ் இருக்கோம்னாலே யாராவது வந்து ஏதாவது கேட்பாங்களே, அது போல் ஒரு ஜென் வந்து ஏதோ வேணும்னு கேட்டார். அப்படியே வந்து என் ஃபோனை வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிடுங்கிட்டாரு. அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சா. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து எல்லாமே நம்ம கடவுள் கும்பிட்றோம் இல்லையா, ஸோ அவங்க தான் தோணை அப்படின்னு நினச்சிட்டு தைரியமாக இருப்போம். எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் வேலைக்கு போனாலும் எல்லாருக்குமே நிறைய ப்ராப்ளம். இந்த டைகர் வந்து டாகோட பேர் தான். இங்கேயே உலாத்திட்டு இருக்கோம். நான் எப்போ ஷட்டரை திறந்தாலும், அன்னைக்குன்னு பார்த்தா அது இல்லாமல் போயிடுச்சுங்க. எப்போ நான் ஷட்டரை திறந்தாலும் வந்து கடவாசலாண்டு உரமாக உட்காந்துக்கோ, நான் மூடிட்டு போகிற வரைக்கும் இங்கேயே உலாத்திட்டு இருக்கோம். எனக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பைரவரை போய் கும்பிட ஆரம்பித்தேன், எனக்கு நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு தைரியம் தான். எப்போவுமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக எல்லாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், நான் சைக்கிள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வண்டி வாங்கி ஓட்டவும் கற்றுக்கிட்டேன். பிஸ்னஸே வராதுன்னாங்க, பிஸ்னஸும் பண்ண கற்றுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு போட்டியாக இன்னும் 2 கடைங்களுமே ஷாப்புமே திறந்துட்டாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்மளுடைய கோல் வேறு எதையோ நோக்கி போகணும். இது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.